ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேடமம் மிஷினோட ட்ரையரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேடமம் மிஷினுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ப்ராசஸிங் பொறுத்து தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு ஓல்டன் மெத்தடில் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ட்ரையர்னு சொல்ல முடியாது, அது வந்து ஹாட் அண்ட் ஏர் மாடல். நம்ம எப்படி முன்னாடி வந்து செங்கலில் வச்சு ஹீட்டு பண்ணணுமோ அதே மாதிரியே வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு குழியை ரெடி பண்ணி அந்த குழிக்குள்ளே கேடமம்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபொனலை மட்டும் செட் பண்ணி ஹாட் அண்ட் ஏர் அடுப்பு கொளுத்தி விட்டால் ஹாட் அண்ட் ஏர் போய் அங்கே போய் ஹீட் பண்ணுற மாதிரி அந்த மாடல் செஞ்சாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து 14 மணி நேரம் இதுக்கு வந்து டைம் வந்து எடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படி தான் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா கைஸ்? அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நிறையா வந்து ட்ரையர் மாடல்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து 70 to 80% ஆஃப் மாய்ஸ்டர் இதில் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து 13 மணி நேரம் வந்து இதை வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 8 to 10% வரைக்கும் அதில் மாய்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்டர்ஸை குறைக்கணும். ஓகேங்களா? அதுதான் ட்ரையரோட வேலை. ஓகேங்களா? அதுவும் அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப பச்சையாக வரணும். ஸோ அதே மாதிரியே வந்து தோலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பட் ஏன் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா கேடமமோட கெப்பாசிட்டி அதிகம். ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நான் சொன்னல ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபயர்வுட், அதான் ஹாட் அண்ட் ஏர் மாடல். அதான் நம்ம ஹாட் அண்ட் ஏர் மாடல்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஃபயர்வுட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அண்ட் தென் இப்போ இருக்கிற மாடலில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரையர். ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்லையும் ஒர்க் ஆகும், இல்லை நீங்கள் வந்து ஹாட் அண்ட் ஏர் மாடலையும் யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா ஸ்டீம்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் சோலார் ட்ரையர், இது வந்து ஒரு வேஸ்ட் மாடல். ஸோ இது யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரியல்ஸில். நெக்ஸ்ட்டு அதாவது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ட்ரையர் வந்து ஒரு 25 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேடமம் பம்ப் ட்ரைவர் வந்து 100லேருந்து 2000 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சோலார் ட்ரையர் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் ரொட்டேட்டர் ட்ரம் ட்ரையர். ஸோ நான் சொன்ன மாடலுக்கு ரிலேட்டடான ஒரு மாடல் வந்து ரொட்டேட்டர் ட்ரம் ட்ரையர். ஸோ அதாவது இப்போ அந்த வறுக்கிற மெத்தட்னு சொல்லுவாங்கள்ல, அது பாட்டு மிஷினில் ஓடிக்கிட்டே இருக்கும், கேடமம் பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தடில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரேயில் வந்து நம்ம வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது ட்ரேவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயிட்டு சொல்கிறோமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே லோட் பண்ணிவிடுவாங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஹீட்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹீட்டிங் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஹீட்டிங் டெம்பரேச்சர்னு செட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 40 to 45 டிகிரி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வைப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 வரைக்கும் ஒரு 10 hours to 10 hours வரைக்கும் வைப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து 40 to 45 டிகிரி வந்து 2 hours வைப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரையரை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதோட ஏர் சர்க்குலேஷன் வந்து அதான் அங்கே உள்ளே இருக்கிற ஃபேன் அண்ட் ப்ளோயர், அதாவது ஃபேன் தான் இது. அந்த ஃபேனை வச்சு தான் அந்த ஹீட் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து அதாவது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இதோட ப்ராசஸ். அண்ட் தென் அது வந்து யூனிஃபார்மாக சுற்ற வைக்கிறதுக்கு தான் அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹீட்டட் ட்ரையர் தான் இது வந்து அந்த கரெக்டான டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதோட மெயின் பர்பஸஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹீட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே அளவுக்கே இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கலர் வந்து லைட் டு பிரைட் க்ரீன் வரைக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் கொஞ்சோண்டு கூலிங் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதாவது இதோட கெப்பாசிட்டி அதான் நான் சொன்ன மாதிரியே 50 கிலோலேருந்து 2 டன் வரைக்கும் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 35லேருந்து 70 வரைக்கும்
இருக்கணும். ஸோ பவர் ரெக்வயர்டு 2 HP to 10 HP. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 5 HPக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ 10 HP வரைக்கும் போகாது. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா மாடல்லையுமே அந்தளவுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது லோ டெம்பரேச்சர் வந்து 55 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து யூனிஃபார்மாக நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக வந்து ஹீட் வந்து தர்றதால உங்களுக்கு வந்து அதாவது வந்து கேடம் வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஹீட் ஆகி இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக ஹீட் ஆகிங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு வரவே வராது. அண்ட் தென் இது வந்து ஓவர் ட்ரையிங் வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஹீட்டான பிரச்சனை இருக்கும்ல, இது வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் தென் ட்ரையிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டெம்பரேச்சரோட டைமிங்கும் நீங்கள் வந்து அதிகப்படுத்துறதால உங்களுக்கு டைமிங் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ ட்ரையர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து ட்ரையர் வந்து நம்ம வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பை டு ஆல்.